السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. انفروا خفافا وثقالا وجاهدوا بأموالكم وأنفسكم في سبيل الله ذلكم خير لكم إن كنتم تعلمون. آمنا بالله صدق الله مولانا العلي العظيم. நீங்கள் ஏழைகளாக இருந்தாலும் வசதி படைத்தவர்களாக இருந்தாலும் புனித போருக்கு புறப்பட்டு செல்லுங்கள். உங்களுடைய பொருள்களால் உங்களுடைய உயிர்களால் நீங்கள் ஜிஹாது செய்யுங்கள், அறப்போர் புரியுங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில. இதன் மூலமாக கிடைக்கிற நன்மைகளை நீங்கள் அறிந்தவர்களாக இருந்தால் அதுதான் உங்களுக்கு கயிறாக இருக்கிறது, நன்மையானதாக இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சூரத்து தௌபா 9ஆம் அத்தியாயத்தின் 41ஆம் வசனமாக பதிவு செய்திருக்கிறான். தபுக் போர், புனித போர், அது பற்றிய அறிவிப்பை பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகள் மத்தியிலே வெளியிடுகிறார். அந்த சந்தர்ப்பத்திலே பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே பெருமளவு பொருளாதார வசதி இல்லை. பொருளாதார சீர்திருத்தம் தேவைப்பட்டது. சஹாபியரிடத்திலே அந்த புனித போர் மிக சிறப்பான முறையிலே நடைபெறுவதற்கு, வெற்றிகரமான முறையிலே முடிவதற்கு தங்களால் இயன்ற உதவிகளை வழங்குமாறு சஹாபிகளை திரட்டி கேட்டுக்கொண்டார். அதோடு இந்த வசனத்தையும் ஓதி காண்பித்தார்கள். யாராக இருந்தாலும் புனித போருக்கு புறப்பட வேண்டும் என்று சொன்னார். ஏழைகளாக இருந்தாலும் வசதி படைத்தவர்களாக இருந்தாலும், இளமையில் உள்ளவராக இருந்தாலும் சரி, இளமை தாண்டியவராக இருந்தாலும் சரி, ஆயுதங்கள் இருந்தாலும் சரி, ஆயுதங்கள் இல்லாவிட்டாலும் சரி, அனைவருமே அந்த புனித போருக்கு புறப்படுங்கள் என்று சொன்னார். காரணம், அந்த காலகட்டம் அப்படி இருந்தது. வாழ்வா சாவா என்று சொல்வார்களே, அது போன்று வெற்றியா தோல்வியா, இஸ்லாமா குஃப்ரா என்கிற அளவுக்கு நிலைமை மோசமாக இருந்தது. எனவே அல்லாஹ்வே உத்தரவு பிறப்பித்தார். ஏழைகளாக இருந்தாலும் வசதி படைத்தவர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நீங்கள் இந்த புனித போருக்கு புறப்பட்டு விடுங்கள் என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபியிடத்திலே அறிவிப்பு செய்தார்கள். உங்களால் இயன்ற உதவிகளை நீங்கள் வழங்குங்கள், அந்த தபூக் போருக்காக வழங்குங்கள் என்று சொன்னார். சஹாபியருடைய ஈமானை பாருங்கள், அவருடைய நல் விசுவாசத்தை பாருங்கள். அவர்கள் அநேகர் புதிதாக இஸ்லாத்தை தழுவியவர்கள் இருந்த போதும் கூட இஸ்லாத்தின் மீது, ஈமான் மீது, இறை நம்பிக்கை மீது எந்த அளவுக்கு பிடிமானம் உள்ளவர்களாக இருந்தார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களிடமிருந்த 4000 திர்ஹம்ஸ்களை கொண்டு வந்து பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்படைத்து விட்டார்கள். 4000 திர்ஹம்ஸ். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், வீட்டிலே என்ன வைத்து விட்டு வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். வீட்டிலே அல்லாஹையும் அல்லாஹ்வுடைய திருத்தூதரையும் வைத்து விட்டு வந்திருக்கிறேன் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னார்கள். அபூபக்கர் சித்திக் தம்மிடத்திலே இருந்த அத்தனை செல்வங்களையும் கொண்டு வந்து பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்படைத்து விட்டார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய செல்வத்திலே பாதியை குடும்பத்திற்கு வைத்துவிட்டு பாதியை கொண்டு வந்து விட்டார். அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சிறந்த பணக்காரர், செல்வச்சீமான். அவர்களும் தங்களால் இயன்ற செல்வங்களை கொண்டு வந்து குவித்தார்கள். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாக இருக்கட்டும், அபு தல்ஹா பின் உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாக இருக்கட்டும், சாது பின் உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாக இருக்கட்டும், இவர்களெல்லாம் தங்களுடைய செல்வத்திலே அதிகப்படியான செல்வத்தை கொண்டு வந்து பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்படைத்து விட்டார். எல்லோரையும் தாண்டி இதற்கு உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்த உதவியில் தான் அதிகப்படியான உதவி. 900 ஒட்டகைகள், 100 குதிரைகள், 900 ஒட்டகைகள், 100 குதிரைகள். அதே போன்று போர் படையினர் இருக்கிறார்கள் அல்லவா, அதிலே 3 1 பங்கு போர் படையினருக்கு தண்ணீர் குடுவைகள். அன்றைய காலகட்டத்திலே கிர்பா என்பார்கள் அரபியில. கிர்பா என்றால் தோல் பையில தண்ணீரை நிரப்பி வைத்திருப்பார்கள். அதற்கு தான் குடுவை குடுவை என்று சொல்வார்கள்.
இன்றைய காலகட்டத்திலே தண்ணீர் பாட்டிலை கொண்டு வந்து இறக்குகிறார்கள். பள்ளிவாசல் திறப்பு விழாக்களிலே, ஏதாவது நிகழ்ச்சிகளிலே உங்களால் இயன்ற அந்த குடிதண்ணீர் வசதியை செய்தார்கள் என்று கேட்கிற போது, அதே போன்று அந்த காலத்திலே தண்ணீர் குடுவைகள் போர் வீரர்கள்ல 1/3 பகுதியினருக்கு தேவையான தண்ணீர் குடுவையிலே கொண்டு வந்து இறக்கி வைத்து விட்டார்கள். அதுல உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமளவுக்கு செல்வம் வாரி வழங்கினார். இதை தாண்டி 1000 தீனார். அந்த 1000 தீனாரை எப்படி கொண்டு வந்தார்கள் என்றால், தங்களுடைய மேலங்கி இருக்கிறது அல்லவா, அந்த மேலங்கிக்குள்ள சட்டப்பை, அவர்கள் அணிந்திருக்கிற ட்ரெஸ் எல்லாம் மிகவும் பெரிய ட்ரெஸ்ஸாக இருக்கும், தொளதொளவென்று இருக்கும். உள்ளே தீனார்களை கட்டி வைத்து கொண்டு வந்து, உடம்பெல்லாம் தீனார்களை கட்டி வைத்து கொண்டு வந்து, பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் மடியிலே வந்து கொட்டுகிறார். 1000 தீனார்களை கொண்டு வந்து கொட்டுகிறார்கள். மடி நிறைந்து விட்டது. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புன்னகை பூத்தவர்களாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்க்கிறார். யா அல்லாஹ், இந்த உஸ்மானை நீ புரிந்து கொள், நான் புரிந்து கொண்டு விட்டேன் யா அல்லாஹ் என்று சொன்னார். பாருங்கள் அருமை சகோதரர்களே, இந்த வசனத்திற்கு விளக்கமாக இவ்வளவு விஷயங்களையும் சொல்கிறார். அல்லாஹ் இந்த வசனத்தில் அப்படி என்ன சொல்லுகிறான் என்று கேட்டால், நீங்கள் ஏழைகளாக இருந்தாலும் வசதி படைத்தவர்களாக இருந்தாலும் இந்த புனித போருக்கு புறப்படுங்கள். உங்களுடைய பொருள்களால், உங்களுடைய உயிர்களால் நீங்கள் ஜிஹாது செய்யுங்கள். பி அம்வாலிக்கும், உங்களுடைய மால்களால். அந்த மால் தான் இந்த மால். போர் தளவாடங்கள் பிரச்சனை இப்போது இல்லாமல் போய்விட்டது. போர் வீரர்களுக்கு தேவையான அத்தியாவசிய செலவுகள் கேள்விக்குறியாக இருந்தது ஆரம்பத்திலே. அந்த பிரச்சனை தீர்ந்து விட்டது. பயண ஏற்பாடுகள் எப்படி பண்ணுவது? ஒரு போருக்கு செல்வது என்றால் பயண ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் அல்லவா? அந்த பயண ஏற்பாடுகள், இந்த பிரச்சனைகளுக்கு அல்லாஹ் ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்து விட்டான். இந்த வசனத்திற்கான விளக்கம் சத்திய சஹாபிகள் எப்படி அவர்கள் அறப்போர் புரிந்திருக்கிறார். ஒரு பக்கம் போர் புரிய வென்றிருக்கிறது, இன்னொரு பக்கம் தங்களுடைய செல்வங்களை வாரி வழங்க வேண்டியிருக்கிறது. அவருடைய ஈமான் எப்படிப்பட்ட ஈமானாக இருக்கும் என்பதை நாம் யோசித்து பார்க்கிறோம். அதிலே இது போன்ற அந்த ஈமான் ஓரளவுக்காவது நம்மிடத்துல வர வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய நோக்கம். அதன் அடிப்படையில் தான் அல்லாஹ் அந்த வசனத்தை இறக்கியிருக்கிறான். உங்களால் இயன்ற உதவிகளை எப்போதுமே இந்த சமுதாயத்திற்கு நீங்கள் செய்த வாருங்கள். சமுதாயம் உங்களிடத்துல கேட்பார்கள், என்னென்ன தேவைகள் இருக்கிறது, என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது, பள்ளிவாசலுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறது, மதரசாவுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறது, இதோ இது போன்ற நிஸ்வான்கள், மற்ற பாடசாலைகள் இதெல்லாம் மிகச் சிறப்புற நடைபெற வேண்டும், பள்ளிவாசலுக்கென்று சில கட்டிடங்கள் கட்ட வேண்டும். இது போன்ற சில தேவைகளை முன்வைக்கிற போது சத்திய சஹாபிகள் அதனால் அவர்கள் குறைந்து விடவில்லை. மாறாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய செல்வத்திலே மேலும் மேலும் பரக்கத்து செய்து கொண்டே இருந்தார். அதற்காக வேண்டி அவர்கள் பஞ்ச பராரிகளாக மாறிவிடவில்லை. கொடுக்க கொடுக்க அல்லாஹ் கொடுப்பான் என்கின்ற நம்பிக்கையும் அவர்களிடத்தில் ஆழமாக இருந்தது. இதை நமக்கு உணர்த்துவதற்காகத்தான் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கி அருளுகிறான். இன்ஃபிரு ஹிஃபாஃபா வஸிகாலா, நீங்கள் ஏழைகளாக இருந்தாலும் பணக்காரர்களாக இருந்தாலும் புனித போருக்கு புறப்படுங்கள். வஜாஹிது பி அம்வாலிக்கும் அன்ஃபுசிக்கும், உங்களுடைய பொருள்களாலும் உயிர்களாலும் நீங்கள் ஜிஹாது செய்யுங்கள். ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹுடைய பாதையிலே. தாலிக்கும் கைருலுக்கும், அதுதான் உங்களுக்கு நன்மை பயக்கும். இன் குன்தும் தாலமுன், அதனுடைய பலாபலங்களை புரிந்து கொண்டீர்கள் என்றால் அந்த ஈமானும் அந்த இறையச்சமும் அந்த இஹ்லாஸும் நமக்கும் வருவதற்கு வல்ல ரஹ்மான் நம் எல்லோருக்கும் நல்லொரு புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.